அப்படி பரீட்சித்து தான் பாக்கி இருக்காள். தர்மபுத்தருக்கு கவலை. குழந்தை பிறந்த உடனே வேத வித்துக்களை கூப்பிட்டு, ஜாதக கோவிதால ஜோதிஷாலையும் கூப்பிட்டு, இந்த குழந்தை எங்க குலதர்மத்தை அனுஷ்டிப்பனா, இதான் கவலைப்படுறாள். பித்ருன் பூர்வான் அனுஸ்மரான். நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்க அப்பா தாத்தா என்ன பண்ணினாலும் கொஞ்சம் நினைச்சு பாடுறான். நம்ம பெரியவாள் பண்ணத்தை கொஞ்சம் நினைச்சா வேற பொண்ணும் புதுசா வேண்டாம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேசம் எப்படி இருந்ததோ அப்படி வச்சா போடும். நல்லா வச்சது புதுசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேசம் எப்படி இருந்ததோ அது மாதிரியான முறையில இருந்தா போடும். அவ்வளவு ஓஞ்சிதா போடும். நான் கிருத்தயுகம் மாதிரி பண்ண வேண்டாம், கொஞ்சம் நினைச்சு பாரு உங்க பெரியவாளை சொல்லி சொன்னாள். அப்ப காட்டாளா புண்ணியஸ்லோகான் மகாத்மனः அனுவர்த்திதாஸ்வித்யசதா சாதுவாதேன சத்தமா. எங்க குடும்பத்து பிராமணாலையும் காட்டாளாம். அதுக்கு பதில் சொன்னாலாம் வாழலாம். எப்படி இருக்க போறான் தெரியுமா இந்த குழந்தைன்னு? பார்த்த பிரஜாவிதா சாட்சாதி இக்ஷ்வாகுரிவ மானவः பிரம்மண்ய சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதா ஏஷதாதா சரண்யஸ்ச யதா ஹ்யௌஷீதரஸ்சிபிஹ யசோவிதமிதாஸ்வானாம் தௌஷ்யந்திரிவ யஜ்வனாம் வக்ரணீரேஷः துல்யச்சார்ஜுனயோர்த்வயோः உதாஜரிவ துர்தர்ஷः சமுத்ரே வதுயுஸ்தராः. சொன்னால் ஏஷ பிரஜாவிதா சாட்சாத் பார்த்த பிரஜாவிதா சாட்சாத் இக்ஷ்வாகுரிவ மானவः. எப்படி இருக்க போறான் தெரியுமா இந்த குழந்தை? நாளாம் தர்மபுத்திரரை பார்த்து, இக்ஷ்வாகு மனுவம்சத்துல பிறந்த இக்ஷ்வாகுவை போல பிரஜைகள் ரட்சிக்க போறான்கிறாள். ரங்கநாதன் உபாசிச்ச பிரபு இக்ஷ்வாகு. அது மாதிரியா உலகத்தை ரட்சிக்க போறான் இவன். மனுவம்சத்தில் பிறந்த இக்ஷ்வாகு, மனுபுத்திரனான இக்ஷ்வாகு போல இருக்க போறான். பிராமணால தெய்வமாயும் சத்தியத்தை ரட்சகமாயும் தசரதனுடைய புள்ள ராமனை போல பரிபாலனம் பண்ண போறான். பிராமண பரிபாலனத்தையும் சத்தியத்தையும் ரட்சிக்க போறாள். ஆமா, சிபியை போல தானம் பண்ண போறாள். அவன் யஜ்ஞம் பண்ணத்துல துஷ்யந்த புத்திரனான பரதனை போல இருக்க போறாள். அவன் அக்னியை எப்படி கிட்ட அண்ட முடியாதோ அது மாதிரி இருக்க போறாள். சமுத்திரத்தை எப்படி தாண்ட முடியாதோ அது மாதிரி காம்பீரியத்தில் அது மாதிரி இருக்க போறாள். ரெண்டு கார்த்தவீய அர்ஜுனன் அர்ஜுனனை போல இருக்க போறாள் வில்லாளிகளா இருக்கிற விஷயத்துல. பிரஜாபதி சமசாம்யே பிரசாதே சோபமாக பிரம்மதேவனை போல எல்லாரிடத்திலையும் சமபுத்தியோட இருக்க போறாள். பிரசாதம் பண்ற விஷயத்துல பரமேஸ்வரனை போல இருக்க போறாள். வைஷ்ணவமான கிரந்தத்துல பிரசாதே கிரிசோபமாகங்கிறாள் ஆசுதோஷி. அப்படி இருக்க போறாள். என்ன பரமேஸ்வரனே அவன் ஜெயினன் அவா தெய்வத்தை போய் சர்வஜ சுகத்தோ புத்தான்னா பரமேஸ்வரன சர்வஜன்னு சொன்னான். அவன் வேற நாராயணன சர்வஜன்னு சொல்ல மாட்டேன்னு ஞானமிச்சேன் மகேஸ்வராத்துன்னு பரமேஸ்வரனை போய் சர்வஜன்னா நிகண்டுல அவன் தெய்வத்தை சர்வஜ சுகத்தோ புத்தான்னு சொல்லிட்டான். நம்ம பகவான நாராயணன சர்வஜன்னு சொல்ல மாட்டேன்னுட்டான். அப்படி ஆசுதோஷி பரமேஸ்வரன் அவனை போல பிரசாதம் பண்ற விஷயத்துல பரமேஸ்வரனை போல இருக்க போறாள். எல்லாரும் அண்டி ஜீவிக்க விஷயத்துல நாராயணனை போல இருக்க போறாள். ஆஸ்ரய சர்வபூதான யதா தேவோ ரமாஸ்ரயः எல்லாம் வர்ணிச்சுவிட்டு இந்த பிரபு கலியை நிகிரகம் பண்ண போறான். ராஜ்யம் ஆள போறான். பிரம்மசாபம் இவனுக்கு வரப்போறது. அந்த பிரம்மசாபத்தினால பீதி அடைஞ்சு கங்கா தீரம் போறான். உனேகே வியாசசுதாதசு வியாசபுத்திராளான சுகாச்சாரியாளிடத்திலிருந்து பாகவத சிரவணம் பண்ண போறான். பகவத் சுரூபத்தை தெரிஞ்சுக்க போறான். சரீரத்தை தியாகம் பண்ண போறான்.
வைகுண்டம் போறான்னு இத்தனையும் சொல்லிவிட்டாளா முன்னாடியே. விப்ரா ஜாதக கோவிதா இத்தனையும் காட்டத்துல ராஜா என்ன சந்தோஷப்பட்டான்னா கடைசி காலத்துல பகவத் குணம் என் குழந்தை காக்க போறானான்னு சந்தோஷப்பட்டாளா. நடுப்புற வரதெல்லாம் இது அவாந்தரம். அது அப்படிதான் ஒரு சித்திர மாசம் வெயில் இருக்கும், மார்கழி மாசம் குளிர் இருக்கும், அர்ப்பிகை மாதம் மழை பெய்யும். இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமோ? கடைசியில பலம் என்னன்னு கூட்டி பார்த்தால் கடைசியில பகவத் குணம் காக்க போறான், க்ஷேமத்தை அடைய போறான்னு சொன்னாளா. விஜ்ஞாசிதா யாதாத்மியா நம்ம ஜிஜ்ஞாசிதார்த்த யாதாத்மியா பகவத் ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை விவேச்சனம் பண்ணி வியாசபுத்திராளத்திலேன்னு தெரிஞ்சுண்டு க்ஷேமத்தை அடைய போறான்னு கேட்டு சந்தோஷப்பட்டாளா. இப்படி பரீட்சத்துக்கு ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் பண்ணி அன்னப்பிராசனம் பண்ணி சவுளங்கள்லாம் பண்ணி உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சு விவாகம் பண்ணி வச்சுட்டாள்.